டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருந்தது. இன்றைக்கி திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் திருச்சி, அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆசி பெற்றிருக்கிறேன். இன்றைக்கி சண்டைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இதோட வரலாறுன்னு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ வந்திருக்கும். என்னோடய வீடியோ கொஞ்சம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில், அருள்மிகு ரெங்கநாதர் கோவில் 108 வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகும். திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் எனும் ஊர். திருவரங்கம் என்னும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும். இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் மிகப்பெரியதமான ராஜகோபுரம் 72 மீட்டர், அதாவது 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக விளங்குகிறது. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்று கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேசத்தலம் இதுவாகும். திருவரங்கம் கோயிலை பார்த்து திருப்பணிகள் புரிய 1966இல் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம், இந்த யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க, இக்கோயிலுக்கு தொழில்நுட்ப உதவி அளிக்க முடிவு செய்தது. இந்த தல வரலாறுன்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், திருவரங்கம் கோவில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பாற்கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். அதாவது பிரம்மா நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான். ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீஷணன் தனது தலையின் மீது சுமந்து கொண்டு இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தான். அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது எண்ணினான். அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தையை வைத்து கொண்டிருந்தான். அந்த சிறுவனிடம் அந்த சிலையை கொடுத்துவிட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இளைப்பாறினான். அந்த சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபீஷணன் அவன் மீண்டும் புறப்பட்டு வந்தான். சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு சிறுவன் என்ன காரியம் செய்தான் என்று கூறி சிலையை எடுக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தான், கலங்கினான். பின் சிறுவனாக வந்தது விநாயக பெருமான் சிலையை கீழே வைத்தது தான் என கூறி மறைந்தார். அவ்விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது. அதுவே மலை மீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலாகும். திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது. பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதர் காட்சியளித்து காவிரி கரையிலேயே தங்கியிருக்க விருப்பம் என்று தெரிவித்தார். அங்கு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினார். விபீடனுக்காக தன் தென்திசை இலங்கையை நோக்கி பள்ளி கொள்வதாக உறுதியளித்துள்ளார். பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செய்தார். பின் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் மணலால் மூடப்பட்டது. பின் வந்த சோழ மன்னர்கள் ஒருவர் மணலால் மூடிய கோவிலை ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்ததால் கிளி சோழன் என்று சோழன் கிளிவளவன் என்றும் அழைக்கப்பெற்றார்.
அக்கோயிலை புனரமைத்து பின்பு அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழன் கிள்ளிவளவன். அக்கோயிலை தற்போது வழிபடும் அரங்கநாதர் கோயிலாக உள்ளது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடலிற கடவுளெந்தை அரவணைத்து மயிலுவது கொண்டு உடல் நோக்குவமலோ என் செய்தனுக்கே என் செய்யலுனு கீர்த்தனே. ஸ்ரீ தொண்டரடி பொடி ஆழ்வார் முதலாம் ஆயிரம் திருமாலை 19வது பாட்டு. இந்த பாட்டு கோவில் ஒழுகில் தர்மவர்ம சோழன் கட்டிய திருவரங்கம் கோயிலின் காவிரியின் வெள்ளப்பெருக்கினால் மண்ணில் புதையுண்டு மறைந்தது. பின்னர் கிளிச்சோழன் ஒரு கிளியின் உதவியுடன் அக்கோயிலை இப்பொழுதும் இங்கு காணலாம். அந்த கிளியின் உதவியுடன் தான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி கட்டினாங்கப்பல. மற்றும் அவனுக்கு வந்த கனவின் மூலமாக விமானம் இருந்த இடத்தை கண்டுபிடித்தான். விமானத்தின் கருவறையை சுற்றி கோயில் எழுப்பினான். இந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஏறத்தாழ 156 ஏக்கர், அதாவது 6,31,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக உள்ளது. இதன் வெளிப்புற சுற்று மதிலின் அளவு 950க்கு 816 மீட்டர் ஆகும். இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக 7 சுற்றுமதில்கள் அமைந்துள்ளன. மையப்பகுதியில் அரங்கநாத சுவாமி கோயில் உள்ளது. இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. அரங்கநாதரின் கருவறை விமானம் நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோயிலிலிருந்து 4 திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கி செல்லும் வகையில் சுற்றுமதில்கள் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன. ராஜகோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கோயிலை சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள 4 சுற்றுச்சுவர்களும் கோவிலை சார்ந்த பயன்பாடுகளுக்கு உரியவை. வெளிப்புறமாக உள்ள 3 சுற்றுச்சுவர்களுக்கும் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமும் அடங்கியுள்ளது. இதெல்லாம் தன்வந்திரி சன்னதின்னு சொல்லுவாங்க. கோயில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 156 ஏக்கர்னால் எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. காலையில் ஒரு கரெக்டாக 7:30க்கு உள்ளே போனேன். மதியம் ஒரு 1:15க்கு தான் வெளியே வந்தேன். இதுவே நேரம் எனக்கு டைம் பத்தலை. அவ்வளோ பெரிய கோயில், பார்க்க எக்கச்சக்கமான இடம் இருக்குது. இதெல்லாம் இந்த வரலாறு சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னெல்லாம் கேட்டால் ஒரு மேடை அமைச்சு ஒரு சொற்பொழிவே நடத்தணும். 1 மாதம் சொற்பொழிவே நடத்தணும். பார்த்தீங்க, இதெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பூரா தங்கத்திலான கருவறைக்கு மேலே இருக்கிற கூரைகள், தங்கக்கூரை. கருவறைக்கு மேலே அப்படியே இருக்கிற தங்கக்கூரை இது. இந்த 4 கலசம் 4 வேதங்களை குறிக்கிறது. ரிக், யஜுர், சாம, அதர்வன, இந்த 4 வேதத்தை குறிக்கிறது. எவ்வளோ பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. உலகத்திலேயே 2வது பெரிய வைணவ தலம் இந்த இதுதான். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குடும்பத்தோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் உள்ளே வந்துடுங்க. அப்புறம் சூடு தாங்க முடியாது, அனலாக கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தரையில் மணல், அந்த தரையெல்லாம் போயிட்டிங்கன்னா வெறும் கல் தான். ஆனால் நடக்க முடியாது, அவ்வளோ பயங்கரமான சூடாக இருக்குது. காலையில் வெந்துடும் போலுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மேட்டுலாம் இப்போ நிறைய அங்கங்கே போட்டிருக்காங்க. மேட்டு இருக்கிறதுனால, மேட்டு பெரிய நீளமான மேட்டுலாம் போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் தெரியல, சூடு தெரியல. அந்த மேட்டு மேலேயே நடந்தால் தான் கொஞ்சம் சூடு தெரியாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே பழங்காலத்து இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள், இது சம்மந்தமான சுற்றுலா சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டே இருப்பேன். போன வாரம் போடுறது, அதுக்கப்புறம் இந்த வாரம் தான் போடுறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, தங்கக்கூரை பார்த்தீங்களா அப்படி ஜொலிக்குது பாருங்கள். அப்படியே நல்லா கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது. பயங்கர கூட்டம். இன்றைக்கி சண்டைங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டங்கள். இந்த கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 7 அதிசயங்கள் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 அதிசயங்கள் கொண்ட ஒரு பெரிய தலம் இதுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த 7 மைல் சுற்றுக்களையும் 7 உலகங்கள் என்று கூறுவார். மதில் சுவர்கள் ஒன்றொன்றையாக சொல்லி பிறகு நான் அந்த உலகத்தோட பேரை சொல்கிறேன். மாடங்கள் சூழ்ந்துள்ள திருச்சுற்று பூலோகம், திருவிக்கிரம சோழன் திருச்சுற்று புவர்லோகம், அகலங்கள் எனும் கிளிச்சோழன் திருச்சுற்று சுவர்கோலம், திருமங்கை மன்னன் திருச்சுற்று மகர்லோகம், குலசேகரன் திருச்சுற்று செனலோகம், ராசமகேந்திர சோழன் திருச்சுற்று தபோலோகம், தர்மவர்ம சோழன் திருச்சுற்று சத்தியலோகம். இது இப்படின்னு ஒரு 7 லோகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருச்சுற்றுக்களில் 7 லோகங்கள் இருக்குது. தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா 9 தீர்த்தங்கள் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுல தீர்த்தம், பலாச தீர்த்தம், அசுவ தீர்த்தம், ஆம்பர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம் மற்றும் புன்னாக தீர்த்தம். இத்தனை 9 தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருக்குது. 7 அதிசயங்களும் இந்த கோயிலில் தான் இருக்குது. கோயில் தென்புறத்தில் 400 ஆண்டுகளுக்கு முன் நாயக்க மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத தெற்கு ராஜகோபுரம் அகோபில மண்டபத்தின் 44வது ஜியர் அழகிய சிங்கரின் முயற்சியால் கட்டுமானப் பணிகள் 1979 தொடங்கி 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று 13 நிலைகளுடன் 13 கலசங்களுடன் 236 அடி உயரத்தில் 1987ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ராஜகோபுரம் கட்டுமானத்திற்கு தேவைப்பட்ட பொருட்கள் கவுண்டிங் சொல்கிறேன். 1.7 கோடி செங்கல், 20,000 டன் மணல், 1000 டன் கருங்கல், 12,000 டன் சிமெண்ட்டு, 130 டன் இரும்பு கம்பிகள், 8,000 டன் வர்ணப்பூச்சு. ராஜகோபுரத்தின் மொத்த எடை 128,000 டன்கள். எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராமானுஜர் திருத்தலத்திற்கு செல்லும்படி இதுதான். நேராக போய் ரைட்டில் போகணும். காலை ஏர்லி மார்னிங் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பூஜைகள் இந்த நல்லா தரிசனம் நல்லா கிடைக்கும். கூட்டங்கள் அவ்வளோவா இருக்காது. டைம் ஆக ஆக நிறைய கூட்டங்கள், நிறைய மக்கள், பக்தர்கள் எல்லாமே கரகோஷமிட்டு ஓம் நமோ நாராயணாய நமோ என்று கரகோஷங்கள் கேட்பதற்கு காதில் தேனை ஊற்றின மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு அருமையான ஒரு திருமந்திரம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காதால் கூர்த்து கேட்டால் தான் இருக்கும்.
குழந்த பிறக்கும்போதே நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இதை மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்டால் தான் உடம்பு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழங்காலத்து போனால் இப்போ ஆயிரங்கால மண்டபம்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த வெள்ளை கோபுரம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த டீட்டெயிலாக சொன்னேன். இந்த கோபுரம் தான் வெள்ளை கோபுரம். எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அந்த மேகத்தோட வானம் மேகம் புளு வெள்ளை யூனிஃபார்ம் போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் மணல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே காவிரி மணல் தான். அதுக்கு வந்து ஃபுல் காவிரி மணல். நான்லாம் ஓடினேன் காவிரி மணலில். இதெல்லாம் கிடைக்கிறதா? இனிமேல் எங்கே கிடைக்க போகுது? அதனால தான் காவிரி மணலில் திடீர்னு ஓடி விளையாண்டு செஞ்சு ஆசை தீர விளையாண்டாச்சு. ஆசை தீர வெறுங்காலில் காவிரி ஆற்று மணலில் வேகமாக நடக்கணும், ஓடணும், அந்த மாதிரி நல்லா அனுபவிச்சாச்சு இன்றைக்கி. அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. திருத்தலங்களில் நிறைய பாசுரங்கள்லாம் பாடி ஏகப்பட்ட பாசுரங்கள் பாடியிருக்காங்க அப்புறம். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றதே. திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் 1வது பாசுரம். இந்த பாடல் இது வந்து ஃப்ரெண்ட்ஸு 9வது நூற்றாண்டில் திருவரங்கம் கோயில் பல கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. சோழ மன்னர்களும் சோழ பெரும்புள்ளிகளும் திருவரங்கம் விண்ணகத்திற்கு பல கொடைகளும் கைங்கரியமும் செய்துள்ளதாக கல்வெட்டுகள் அறிவிக்கப்படுகின்றன. 600க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை உள்ளன. கோவில் ஒழுகு 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் இயற்றப்பட்ட கோவில் வரலாறு ஆகும். இது கோவில் ஒழுகு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கையாழ்வார் சில பிரகாரங்களை கட்டச் செய்தார் என கூறப்படுகிறது. கோவிலொழுகு காலப்போக்கில் திருவரங்கம் விண்ணகரத்தில் ஏற்பட்ட சம்பவங்களை தொகுக்கிறது. அம்மா மண்டபம் வந்துட்டு திருச்சி திருவரங்கம் காவிரி ஆற்றங்கரையில் அம்மா மண்டபம் அமைந்திருக்கிறது. இந்து சமயத்தின் புனித சடங்குகளில் ஒன்றான நீர்த்தார்கடன் இப்பகுதியில் அதிகம் நடத்தப்படுகிறது. மார்கழி மாதத்தின் வளர்பிறை ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த விழா திருவரங்கத்தில் 21 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. இத்தலத்தில் 3 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆதி பிரம்மோற்சவம் பூபதி திருநாள் என்று இந்த பிரம்மோற்சவங்கள் அழைக்கப்படுகின்றன. இக்கோயிலில் உலக நன்மைக்காக 57 ஆண்டுகளுக்கு பிறகு நம்பெருமாள் உபயநாச்சியார்களுக்கு 1001 கலச அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி 27 ஆகஸ்ட் 2014 நடைபெற்றது. இதேபோன்று இக்கோயிலில் 1957ஆம் ஆண்டு துரைப்பிரச்சனம் மண்டபத்தில் 1001 கலசங்கள் வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டன. 1001 கலசங்களில் 360 மூலிகை மருந்துகள் சேர்க்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கலசங்கள் 81 கலசங்கள் பிரம்மபாதம் என்றும் 520 கலசங்கள் தேவபாதம் என்றும் 400 கலசங்கள் மானுசு பதம் என்றவாறு அமையும். பார்த்தீங்களா அப்புறம் சிற்பங்கள் எல்லாமே எவ்வளவு நேச்சர் தத்ரூபமாக அப்படியே கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் பின்னாடி இருந்து கத்தியில் தொடையில் குத்துறாது அது அந்த பக்கம் போய் காமிக்குது பாருங்கள். எவ்வளோ அழகான திறமை அந்த சபதிகள் இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அந்த திறமை எல்லாமே இப்போ
ரொம்ப அற்புதம், பயங்கரமான திறமை இதெல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இக்கோயில் 2001ஆம் ஆண்டு மார்ச் 15 குடமுழுக்கு நடந்தது. 12 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி முதல் துவங்கியது. சம்பரோஷனம் எனப்படும் குடமுழுக்கு 2 கட்டங்களில் நடைபெற்று உள்ளது. முதற்கட்டமாக பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் இக்கோயில் 43 உபசன்னதிகளும் 11 கோபுரங்களும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அன்று காலை 5:40 முதல் 6:40க்குள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார் உள்ளிட்ட முக்கிய சன்னதிகள் மற்றும் அரச கோபுரம், வெள்ளை கோபுரம் உள்ளிட்டவைகளுக்கு 2ஆம் கட்டமாக கும்பாபிஷேகம் 18 நவம்பர் 2015 அன்று நடைபெற்றது. ஆசிய பசிபிக் மண்டபத்தில் உள்ள 10 நாடுகளில் உள்ள கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அமைப்புகள் குறித்த அறிக்கைகளை ஆய்வு செய்த யுனெஸ்கோ அமைப்பு திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு கலாச்சார பாரம்பரியம் போன்றவற்றை பழமையை மாறாமல் பாதுகாத்ததற்கான விருதை 2017ஆம் ஆண்டில் வழங்கி சிறப்பித்தது. தமிழகத்திலேயே முதல் முறையாக இக்கோயிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. திருவரங்கம் அரங்கநாதரின் கண்களில் இருந்த ஒற்றிலோ வைரம் இதுதான் இந்த தலத்தோட வரலாறு. நான் இப்போ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை விட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் மாதக்கணக்கில் மேடை போட்டு பேசலாம், கச்சேரி வச்சு பேசலாம். அந்த அளவுக்கு இதோட இந்த தலத்தோட வரலாறு தான் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணை கவரும் அளவுக்கு, அதாவது ஸ்பெக்டகுலர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்டகுலர்னா கண்களை கவரும் அழகிய கோயில் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. நேரில் வந்து போய் பாருங்கள், இதெல்லாம் கிடைக்காத சான்ஸ் கிடையாது. உலகத்திலேயே 2வது பெரிய வைணவ திருத்தலங்கிறது ஒரு விளையாட்டு கிடையாது. யுனெஸ்கோவே, உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோவே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காப்புல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபேமிலியோடு வாங்க, நல்லா பாருங்கள். இங்கே காலையில் ஒரு 7:30க்கெலாம் உள்ளே வந்துடுங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு 1:30 அந்த மாதிரி டைம் ஆகும். எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற ஸ்தலத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போய் நல்லா தரிசனம் பண்ணி ஆண்டவனின் அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும். முக்கியமாக குழந்தைகள் தான் அழைச்சிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ள மொத்தம் 7 கோபுரத்தை தாண்டி உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கட்டியிருக்காங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. மொத்தம் 7 கோபுரத்தை தாண்டி உள்ளே போனால் ஐயன் அரங்கநாதரை தரிசிக்கலாம். தாயார் சன்னதிக்கு சென்று தாயார் அருளையும் பெறலாம். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருந்தேன், பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போனேன். இன்றைக்கி போனேன், எனக்கே வழி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கோயிலுக்குள்ளே போனால் ரங்கநாதருடைய கருவறைக்கும் வழி தெரியல, தாயார் சன்னதிக்கும் எனக்கு வழி தெரியல. இந்த அர்ச்சகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் போனேன். அவ்வளோ பெரிய கோயில், கூட்டம் அவ்வளோ பெரிய கோயில். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் எல்லோரையும் கேட்டு தான் போனேன். எல்லா பிரகாரையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அவுட்லைன் மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் இந்த கோயிலை பற்றி.
இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் நிறைய டைம் நமக்கு தேவைப்படும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகிற நேரம் வந்துச்சு, வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வராங்க. வீட்டுக்கு போகிற நேரம் வந்துச்சு, கிளம்புற நேரம் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த ஒரு உலக புகழ்பெற்ற கோயிலாகவோ அல்லது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஒரு தலமாகவோ இருக்கலாம். ஒரு அருமையான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கு நான் உங்களுக்கு என்னோடய வீடியோ சமர்ப்பிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். See you next video. Okay dear friends, okay bye friends. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.